இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான இந்த மழை டைமுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். வெறும் 10 நிமிஷத்தில் இந்த முருங்கைக்கீரை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த கோதுமை மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட சேர்த்து செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ சின்னதாக கட் பண்ணுனா ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மாவு அளவை பொறுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி எடுத்த முருங்கைக்கீரை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பெருசாக இருந்தால் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. என்னோடய கீரை வந்து சின்னதாக இருந்தது, அதனால் நான் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நம்ம சேர்த்த மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே முருங்கைக்கீரை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கொஞ்சமாக நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம பக்கோடா செய்கிறதுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி மட்டும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். தண்ணி ரொம்ப அதிகமாகிட்டுனா நம்ம பக்கோடா மாதிரி பொரித்து எடுத்துக்கிறதுக்கு அது கரெக்டாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் தெளித்து மாவை மிக்ஸ் பண்ணினா போதும். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக பேக்கிங் சோடா வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இது ரெண்டுமே முதல்ல சேர்க்காமல் விட்டுட்டேன், அதனால் கடைசியாக இது ரெண்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்ததுக்கப்புறம் மாவு வந்து இந்த திக்னஸில் நமக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சு நம்மளுக்கு பக்கோடா எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு பக்கோடாக்கு சைஸ் தேவையில்லை, அப்படியே கையில் மாவு எடுத்து நம்ம உள்ள எண்ணெயில் சேர்த்தா போதும். மிதமான தீயில வச்சே நல்லா ஒரு பக்கம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்ததும் இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் நம்ம நிறைய ரெசிபி வந்து செய்யலாம். எப்படி செஞ்சாலும் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக முருங்கைக்கீரையை வச்சு பக்கோடாவோ இல்லை வடையோ இல்லைன்னா போண்டா மாதிரி போட்டு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையும் வந்து நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை மாதிரி முழுமையாக எல்லா பக்கமும் நம்ம கலந்து விடணும். கோதுமை மாவுனால நம்மளுக்கு சீக்கிரமாக கலர் மாறிடும். நல்லா மிதமான தீயில வச்சு இது மாதிரி கலந்து விடும் போது உள்ளே நல்லா வெந்தும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பார்க்கும்போதே ரொம்பவே கிறிஸ்பியான இந்த முருங்கைக்கீரை பக்கோடா டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மழை டைமுக்கு 10 நிமிஷத்தில் ரொம்பவே சுலபமாக நம்ம அந்த முருங்கைக்கீரை பக்கோடா செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.